ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு இருந்தால் சட்டுன்னு எப்படி ஒரு வடை செய்யலான்னு பார்த்துடலாம். இட்லி மாவை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா அது கூட ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நசுக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மாவுலேயே உப்பு போட்டு ஆட்டியிருக்கேன், அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உளுந்த வடை செய்கிறதுக்கு ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மாவு இருக்கணும். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதை நல்லா அப்படியே உருண்டையாக கிள்ளி விட்டு பொரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சூப்பரான ஒரு வடை ரெடி ஆயிரும். அது கூடவே சட்னியும் வச்சுக்கோங்க.